தாராள பிரபு அது வேணாமா? நாள் குறிச்சிடலாம். சரிங்க ஆண்டி, நானும் மதியம் கிளம்பி வரோம். நீங்க கோயிலுக்கு வரும்போது கால் பண்ணுங்க, வந்துடுறோம். நாங்க இப்பவே புறப்பட்டு வரோம், நீங்களும் வந்துருங்க மாப்ள. அப்ப நான் போனை வச்சிட்டுமா? சரிங்க ஆண்டி. என்ன மதி, நீ டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்ற, ஆனா உங்க அம்மா தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடத்தணும்னு சொல்றாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். இப்ப என்ன பண்ணலாம்? இப்போதைக்கு போலாம் ஆதி. அங்க நான் என் அம்மாவை தனியா கூப்பிட்டுட்டு நம்ம டைவர்ஸ் வாங்க போற விஷயத்த பத்தி சொல்லிடலாம். உன் இஷ்டம் மதி. ஆனா இதனால என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன நடந்தாலும் அதுக்கு நீ மட்டும்தான் பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன் ஆதி. திடீர்னு கல்யாணம் நின்னு போனப்ப என் அப்பா உணர்ச்சி வசப்பட்டு சாக போனது உண்மைதான். ஆனா இப்போ நான் என் நிலைமைய அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் ஆதி. காதலிக்கிறவங்க எப்படியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா வாழ்ந்துட முடியும். ஆனா நல்ல ஃப்ரெண்ட்ஸா பழகின 2 பேரை ஒன்னா வாழ சொன்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். காதல் மாதிரியே நட்பும் ஒரு புனிதம்னு அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் ஆதி. உண்மைதான் மதி. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க மனசு மாறுவாங்கன்னு நானும் நம்புறேன். ஆதி, இந்த விஷயத்துல நீ எனக்கு உதவி பண்ணணும். கண்டிப்பா மதி. ஆனா ஒரு விஷயம், மகிழினிய என் கூட சேர்த்து வைக்கணும்னு மட்டும் நினைக்காத. அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதை இப்பவே மறந்துரு. அதை தவிர என்கிட்ட வேற என்ன செய்ய சொன்னாலும் நான் அதை உனக்காக செய்ய தயாரா இருக்கேன். என்ன தம்பி, ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்ட போல இருக்கு? ஆமாண்ணே. 2 பேரும் இப்படி ஜோடியா போறத பார்த்தா ஏன் கண்ணை பற்றும் போல இருக்கு. என்ன பண்றது? இங்க இருக்கிறவங்க தான் அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ, இவங்க வேற சும்மா இல்லாம அத்தைய வம்பு கிழத்துக்கிட்டே இருக்காங்களே. மதி, இத்தனை நாளா ஒரு ஸ்டாஃபா ஆபீஸ்க்கு போயிருப்பா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா ஹாஸ்பிட்டலோட முதலாளியா டாக்டர் ஆதியோட வைஃபா ஹாஸ்பிட்டலுக்கு போக போறா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன மதி, கங்க்ராட்ஸ் சொல்ற, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியா? தேங்க்ஸ் அண்ணி. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லணும், சரியா? சரிங்க. சரி, போலாமா? வரோம். ஆதி, நில்லு. சொல்லுங்கம்மா. நீயும் அவளும் இந்த பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்துட்டு போங்க. இந்த அம்மா, என்னம்மா டிவோர்ஸ் டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட சொல்றீங்க? ஆமாண்டா,
நீ பண்ண இந்த கல்யாணம் செல்லாது. ஏன்னா அது என்னோட சம்மதம் இல்லாம நடந்தது. ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு கடைசி நேரத்துல அவளை விட்டுட்டு இன்னொரு